ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததான் மேடைக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து 1 இல்லை 2 படத்தோட அப்டேட்ஸ் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஒரே நேரத்தில் 10 சிறந்த தரமான படங்களோட அப்டேட் கொடுத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். கலைத்தாயும் கல்வித்தாயும் இருகரம் சேர்த்து நடக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். கலையும் கல்வியும் அவ்வளோ ரசனையோட பார்க்கக்கூடியவர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே. இப்போது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ஒரு படம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அவர் அந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்தை காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே இட்லி கடை படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ தான் படுக்கிறாரு, எப்போ தான் எழுந்துக்கிறாரு, எப்போ தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அவர். வந்து இந்த இட்லி கடை மூலிமா இதாவது 4வது படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமையுன்றதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இதை ஆகாஷ் தம்பி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனராகவும் களம் இறங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் அருண் விஜய், சத்யராஜ் சார், பார்த்திபன் சார் எல்லாம் ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே ராஜ்கிரண் சார் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற இதில் இருக்கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த இட்லி கடை தயாராக இருக்கிறது. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 தடவை தனுஷாரை கேட்டுட்டேன், சார் எப்போ எனக்கு படத்தை காட்ட போகிறீங்கன்னு. சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இந்த சவுண்டெல்லாம் இருக்குது, முடித்தோடனே கண்டிப்பாக பார்த்துடலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வட சென்னை 2 தனுஷாரை கேட்டுட்டேன், ஓகே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. வட சென்னை 2 வெற்றிமாறன் சாரோட விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். அது வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நடக்க போகுது. ஒரே ஒரு அப்டேட்டில் மொத்த நேரு ஸ்டேடியமே அலற விட்டீங்க சார். இட்லி கடை வெற்றி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much.